தீபிகா மேடத்து மேல உண்மையிலேயே இப்போ மல்லியும், விஜயும் வந்துட்டு எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, நம்ம விஜய வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல வச்சு அடிச்சு வெளுத்து கட்டுனாங்க. அப்பல்லாம் கூட வந்து விஜய் இருந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணது கிடையாது. மல்லியும் அதே மாரி தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரியாக்ஷன் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா, அந்த டைம்ல தீபிகா மேடம் எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாரி அவங்களோட கடமைய தானே செய்றாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. அடுத்ததா மல்லிய வந்து கூட்டிட்டு போய் அங்க வந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்பவும் விஜயும், மல்லியும் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் வந்து குடுத்ததே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த கொலைய நாங்க பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிதான். ஆனா வெண்பாவ வந்து எப்ப கூட்டிட்டு போய் அவ்ளோ மிரட்டி ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம வந்து அவ்ளோ மிரட்டி, அவ்ளோ காயப்படுத்தி, அவ்ளோ வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து செஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த விஜயாலயும், மல்லியாலயும் ஏத்துக்கவே முடியல. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய், மல்லி 2 பேர்கிட்டயும் தீபன் இருந்துட்டு இந்த தீபிகா மேடம் இருக்காங்க இல்லையா போலீஸ் அவங்களுக்கு சார்பா வந்து மன்னிப்பு வந்து கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு சம்பவத்தை யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சூப்பரான ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தீபன் இருந்துகிட்டு எந்த ஒரு விஷயத்த பத்தி ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஆளாளுக்கு தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தீபன் சொல்றத வந்து தீபிகா கேட்காம இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. ஆனா இன்னைக்கு அதாவது இப்போ ஒரு குழந்தைய கொண்டு போய் வந்து வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவ்வளவு பெரிய பயத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே தீபன் இருந்துட்டு இந்த தீபிகாவை அடிச்சு வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தீபிகா வந்து இப்பதான் ஒரு போலீஸ் அதாவது அவங்க வந்து வெளி உலகத்துக்கு தான் வந்து போலீஸ். ஆனா தீபனை பொறுத்தளவுக்கு தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த ஒரு இடத்துல வந்து உண்மையிலேயே நம்ம தீபன் இவ்வளவு கோவப்பட்டிருப்பாரு அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் விசாரிச்சது வந்து ஓகே தான். ஏன்னா அந்த இடத்துல மெயினான ஒரு விஷயமே வந்து நம்ம வெண்பா தான். அப்படி இருக்கும்போது வெண்பாவை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா விசாரிக்க வேண்டிய ஒரு விதம் இருக்கு. அதாவது பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்கணும். இல்ல வந்து வீட்லயே வச்சு விசாரிச்சிருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனா கூட்டிட்டு போய் மிரட்டி எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அதே சமயத்துல விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் இந்த மாதிரி வந்து நான் தீபிகா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதே மாதிரி தீபிகா இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்படி அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு இந்த மாரி வந்து நாங்க கமிஷனர் கிட்ட போறோம் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம தீபன்லாம் வந்து கொஞ்சம் அத ஹோல்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க. நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வீட்டுக்கு போன உடனே அதாவது நம்ம தீபன் வந்து வீட்டுக்கு போறாரு. அதாவது நம்ம தீபிகாவோட வீட்டுக்கு. அங்க வந்து அவங்க மாமா வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து ஏம்மா பண்ண? அதுவும் இல்லாம ஒரு சின்ன குழந்தைய வந்து கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இப்படின்ற மாரி ஆனா எங்களோட விஷயத்துல அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் விஷயத்துல வந்து நீங்க தலையிடாதீங்க. எந்த கேஸ எப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்க மாமா கிட்டயும், அடுத்ததா வந்து அவங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த மாரி வந்து வெண்பா என்னோட ஃப்ரெண்டு. இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவ தான். அவள விட்டுருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ அழகா சொல்லுச்சு அந்த குழந்தை. அப்படி இருக்கும்போது இப்போ தீபன் அங்க மாஸ் என்ட்ரி குடுத்தாரு. தீபிகாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாரி தீபிகாவ போயிட்டு போன உடனே வந்து பல்லார்ன்னு கன்னத்து மேலயே ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க. நீ வந்து அதாவது உன் குழந்தைய என் கூட அதாவது நான் வந்து உன் குழந்தைக்கு அப்பா. உனக்கு வந்து புருஷன். அப்படி இருக்கும்போது, என் கூட உன் குழந்தைய அனுப்புறதுக்கு அவ்ளோ பயப்படுற. எங்கேயாச்சும் வந்து போனா வந்து வாட்ச் ஒண்ணு கட்டி விடுற. அடுத்ததா வந்து பின்னாடியே பின்தொடர்ந்து வந்து, நாங்க எங்க போறோம்? என்ன பண்றோம்? என்ன சாப்பிடுறோம்? ஏன் நாங்க குடுக்குறதையே வந்து உன் பொண்ணுக்கு குடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா வச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது, ஒரு பிஞ்சு குழந்தைய அதாவது நம்ம பொண்ணு வயசு தான் வந்து அவளுக்கும் ஆகும். அப்படி இருக்கும்போது வெண்பாவ வந்து கடத்திட்டு போய் அதாவது அங்கிருந்து கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா ஏதோ ஒரு குடோனுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவ்ளோ வந்து அந்த பொண்ண வந்து நீ காயப்படுத்திருக்க. அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ்ன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தீபிகா மேடம் எதுவுமே பேசாம இருந்திருக்காங்க. ஏன்னா இத்தன நாளா வந்து இவ்ளோ நாள் எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தீபிகா மேல வந்து நம்ம தீபன் கைய வச்சதே கிடையாது. எப்பவுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏன்னா தீபன் சொல்றத அவங்க கேட்கிறதே இல்ல. அதே மாதிரி தீபிகா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாரி உன் கிளையண்ட்ட வந்து நீ காப்பாத்துறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா இந்த கொலை கேஸ்ல இந்த மல்லி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க தான் போறேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி
அவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு தீபிகா கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கொலை கேஸ்ல மல்லி சம்மந்தப்படல அப்படிங்கிறது தீபனுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் வந்து இந்த மாதிரி அதாவது அவங்க கிளைண்டா இருந்தாலும் சரி, அவங்க மூலியமா பணம் வருது அப்படின்னாலும் சரி, நம்ம வக்கீலுக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உண்மையா சொன்னாதான் வந்து அடுத்தது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத அவர் வந்து பார்ப்பாரு அப்படிங்கிறதுனால, அதனால மல்லி வந்து உண்மையிலேயே கொலை பண்ணல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அடுத்ததா தான் வந்து மறுநாள் காலையில இந்த மாதிரி நாங்க போய் கம்ப்ளைண்ட் குடுத்தே ஆகுறோம். அதுவும் இல்லாம தீபிகா மேடத்த வேலைய விட்டு தூக்குனா கூட பரவாயில்ல. அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முதல்ல ஃபோன்லலாம் சொன்னாங்க தீபிகா கிட்டயே. அடுத்ததா வந்து நம்ம தீபன் சார் வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்கள மீட் பண்ணோம். அதாவது ஏன்னா விஜயும் மல்லியும் வந்துட்டு நேரா கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் தீபனை வர வச்சாங்க. தீபன் இருந்துகிட்டு நேரா போய் மல்லிகிட்டயும் விஜய் கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி தீபிகாவை வந்து அதாவது தண்டிச்சிடாதீங்க. அவ ஏதோ தெரியாத்தனமா இந்த தப்பு பண்ணிட்டா. அவ அந்த மாதிரி பண்ணது தப்புதான். அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்படி சொல்லக்கூடாதுதான். ஏன்னா நம்ம தீபனுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய விஜய் வந்து கடத்திட்டு போயோ இல்ல மத்தவங்க கடத்திட்டு போயோ வந்து இந்த மாதிரி துன்புறுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கோவம் வருமோ அந்த அளவுக்கு தான் விஜய்க்கு வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தீபன் புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து தீபிகா ரொம்ப நல்லவதான். அதாவது அவ இந்த விஷயத்துல நான் சொன்னேன் இல்லையா, அதுலதான் வந்து ரொம்ப அவ வந்து ரூடா நடந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா அவள சீக்கிரமா மாத்திடலாம். இந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்காக வந்து அவள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம தீபன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த தீபிகாவை தீபன் போட்டு பொளந்து கட்டினாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.